ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்றைக்கி தந்தூரி சிக்கன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதில் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா பொடிங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, இந்தியாவிலேருந்து வரும்போதே எல்லா மசாலாவும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி அரைச்சி கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து யூகேயில் நமக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸுன்றது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எங்கே போனாலும் இந்தியன்ஸு அவங்களோட சாப்பாடை தான் செஞ்சு சாப்பிட விரும்புவாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான். ஸோ எல்லாமே நாங்கள் இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்ததை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எது கொண்டு வரணும் இல்லையோ மசாலா ஐட்டம்ஸ் கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் மசாலாலாம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நான் மசாலா போடும்போது ஆயில் போட்டு நீங்கள் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அவனில் வைக்கும்போது லைட்டாக மேலே நெய் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஸோ அது ரொம்ப ட்ரை ஆகாமல் அந்த ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. ஸோ அவனை வந்து ஒரு 100 டிகிரியில் ப்ரீஹீட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 150 டிகிரியில் நம்ம ஒரு 45 மினிட்ஸு சிக்கனை நல்லாவே வேக விடணும். நீங்கள் நடுவில் எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இல்லைனா சிக்கன் வந்து சம்டைம்ஸ் கருகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்படி தாங்க வந்துச்சு தந்தூரி சிக்கன். இது நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.